என் இனிய நல் உறவின் உறவுகளே, நாம் இன்று 23/6/25 இருக்கின்றோம். தூய ஆவியானவர் நம்மை வழி நடத்தும் போது கடவுள் பிள்ளைகளாக வாழ்வோம். அன்னையின் அன்பும் பரிந்துரையும் என்றும் நமக்கு. நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 89, 40, 41, 42. நாம் குற்றம் சாட்டும் போது குற்றவாளிகள், அதனால் பிறரை குற்றம் சாட்டும் போது நமக்கு மனவேதனைத்தான். நாம் மனதில் அமைதி பெற மாட்டோம். இவ்வளவு விவிலிய வசனங்கள் கொடுக்கப்பட்டும் நம் போக்கில் வாழ்வது இறைவனை மனம் நோக செய்கிறோம். இன்றைய முதல் வாசகம் தொடக்க நூல் 12:1-9. ஆபிரகாமுக்கு ஆசி வழங்கி, இன்று நீ அரானை விட்டு புறப்பட்டு அவர் சொல்லும் நாட்டிற்கு சென்றார். அங்கு அவருக்கு ஆசீர்வாதம் பெற்று எல்லாவற்றையும் அவருக்கு பணிய செய்தார். ஆபிரகாம் அந்நாட்டில் நுழைந்து எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று இறைவனை வழிபட ஆரம்பித்தார். இன்றைய தூய நற்செய்தி வாசகம் மத்தேயு 7:1-5. கடவுளுடைய வார்த்தைகள் பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பிடாமல் நாம் பார்த்து கொள்வது. நாம் குற்றம் சாட்டும் போது தான் நாம் குற்றவாளிகளாகிறோமா, அல்லது குற்றத்தை சுமப்பதனால் நாம் குற்றவாளிகளாகிறோமா? நீங்கள் அளிக்கும் தீர்ப்பையே நீங்கள் பெறுவீர்கள். விதை விதைப்பவன் விதை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான் என்னும் முதுமொழியை கேள்விப்பட்டிருக்கிறோம். நாம் எந்த அளவையால் அழைக்கிறோமோ அதே அளவையாலே நமக்கும் கொடுக்கப்படும் என்று இயேசு மிக சிறந்த போதனையை நம் முன் வைக்கின்றார். நம்மில் பெரும்பாலானோர் அடுத்தவர் வாழ்க்கையில் அக்கறை கொண்டவர்களாய் வாழ்கிறோம். இது உண்மையான அக்கறையா என்றால் அது இல்லை. எனக்கு அடுத்திருப்பவன் என்ன செய்கிறார், எங்கு போகிறார், என்ன பேசுகிறார் என்று அடுத்தவரை நோட்டமிடுவதில் நமது நேரத்தை செலவழிக்கிறோம். அடுத்தவரை விமர்சிப்பதை விட்டுவிட்டு நம்மையே சற்று திரும்பி பார்ப்போம். இன்றாவது யாரையும் விமர்சிக்காமல் இருக்க முயற்சி செய்வோம். ஒரு தம்பதியர் தினம் கோவிலுக்கு போவது வழக்கம். ஆனால் திருப்பலிக்கல்ல. இவர்கள் இருவரும் கோவிலுக்கு போய் அமர்ந்து கோவிலில் சில மணித்துளிகள் உட்கார்ந்து எழுந்து வருவது வழக்கம். இதை கவனித்து வந்த குரு ஒரு நாள் அவர்களிடம் போய் பேசுகிறார். இருவருக்கும் ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ என்று அவர்களை பேச்சு கொடுத்து நிதானமாக, உங்களுக்கு என்ன கவலை, பிள்ளைகள் எத்தனை, குடும்பம் என்று விசாரிக்க, எங்கு வேலை செய்கிறீர்கள் என்று விசாரிக்கும் பொழுது அவர்கள், எங்கள் வீட்டு பக்கம் கரண்ட் கிடையாது, அதனால் நாங்கள் சார்ஜ் போட்டுட்டு உட்காந்துக்குவோம், சார்ஜ் ஆன பிறகு மொபைல் எடுத்துகிட்டு போவோம், எங்களுடைய எலக்ட்ரானிக் கெஜெட்ஸ் எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னும் போது அந்த குருக்கு ஒரே ஷாக்கு. இப்படியுமா சிலர் என்பதை அவர் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல், எந்த ஒரு குற்றத்தையும் சுமத்தாமல், எந்த ஒரு பழிக்கும் அவர்களை ஆளாக்காமல், யாரிடமும் சொல்லாமல் அவர்களிடம் அப்படியே பேச்சு கொடுத்து இறை வார்த்தையை அவர்களுக்கு எடுத்து சொல்கிறார். மனிதன் வாழ்க்கையில் நாம் பிறரிடம் பேசும்போது அந்த பேசுகிற விதத்தில் தான் அவர்கள் மனம் மாறுவார்கள் என்பது இந்த குருவின் வார்த்தையில் ஒரு நமக்கு எடுத்துக்காட்டு. அந்த குரு சொல்ல 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 அவர்கள் இதயங்கள் ரீசார்ஜ் ஆகிறது. இறைவனுக்குள் வருகிறார்கள். அவர்களுடைய உள்ளம், அவர்கள் வந்தது வேறு, ஆனால் அவர்கள் இறை வார்த்தையால் ரீசார்ஜ் செய்யப்பட்டு எல்லாவற்றையும் களைந்து குற்றம் சுமத்தப்படவில்லை. குற்றவாளிகளையும் ஆக்காமல், யார் மேலேயும் பழி போடாமல், இனிமேலாவது நாம் விமர்சிக்காமல் இருப்போம் என்று அவர்கள் மனம் மாறியவர்களாய் வீடு திரும்புகிறார்கள். இது அல்லவா நாம் ஒருவரிடம் கொள்ளும் உறவு. நம் கண்ணில் இருப்பதை விட்டுவிட்டு பிறர் கண்ணில் இருப்பதை நாம் ஏன் கவனிக்கிறோம்? அதான், பிறருடைய நல்ல அந்த உள்ளங்களை நாம் மதிக்காமல், பிறருடைய வேதனையை புரிந்து கொள்ளாமல், பிறர்களுடைய தேவையை அறியாமல் நாம் அவர்களை பழி சுமத்துவது நாம் இறைவனிடம் நாம் கொள்ளும் அன்பு சரியான அன்பு அல்ல. நாம் தினம் கோவிலுக்கு போவதும் வீண். பிறருடைய சுமையை நாம் விரும்பி சுமக்காமல் நம்மையே நாம் பெருமைப்படுத்தி கொள்வது வீண். அதான் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள் என்று மத்தேயு நமக்கு எடுத்து சொல்வது. நாம் இதுபோல் இருப்பவர்களை குற்றம் சுமத்தாமல் நாம் இறைவனிடம் அவர்களை கொண்டு வர இறை வார்த்தைகளை அவர்களுக்கு ஊட்டுவோம். ஒவ்வொருவரும் நமக்குள் இருப்பதை மறைத்து எந்த நாளும் நாம் பிறரை குற்றம் சாட்டாமல் வாழ முயற்சி செய்வோம். ஒருவர் ஏதாவது அவர்கள் செய்துவிட்டால் அதை மற்றவரிடம் எடுத்து சொல்லாமல் இருப்பது தான் நல்லது. இதேபோல் இறை வார்த்தைக்கு நம்மை நாம் அர்ப்பணித்து இறை சித்தத்தின்படி இறை வார்த்தையின்படி வாழ
முயற்சி செய்வோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.